ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ KLA 2ல் இருக்கோம். பாடாங் போய்கிட்டு இருக்கோம். பாடாங்கன்னா பந்து விளாடுற பாடாங்கல்ல, இந்தோனேஷியாவில் இருக்கிற சுமத்ரா தீவில் இருக்கிற பாடாங் தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம். சில 8 பேர்கிட்ட போகிறோம். 7 ஸ்டார் குரூப் பைக் குரூப்ஸில் உள்ள ஆளுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக போயிட்டு வர்றோம். உங்களை அங்கே சந்திக்கிறேன் பாடாங்கில். பாடாங் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுமத்ரா, மேற்கு சுமத்ரா பாடாங் வந்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கு. வந்து இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாடாங் வந்து இறங்கியாச்சு. ஏர்போர்ட் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஏர்போர்ட்டு ரோட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா, குண்டு குழி இல்லாமல் அழகா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தோனேஷியா பாடாங்களை வந்து நல்லபடியாக இமிக்ரேஷன் வேலையெல்லாம் முடிஞ்சு வெளியே ஆயாச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாச்சு, ஒரு 1.5 மணி நேரம் கொஞ்சம் லேட்டாச்சு. பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. வெளியாகி இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் இங்கே கைடு தான் நம்மளுக்கு 3 நாளுமே கைடு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க எல்லா இடமும். இங்கே உள்ள முக்கியமான இடம் எது அப்படின்னு எல்லாம் அவங்க தான் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, ஃபஸ்ட் டைம் நம்ம இந்தோனேஷியாவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு புதுவித அனுபவம். இந்தோனேஷியா பாடாங் ஏர்போர்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சுத்தமாக இருக்குது. ரோடெலாம் குண்டு குழி இல்லாமல் அருமையாக இருக்குது. மக்களும் ரொம்ப சாஃப்டான மக்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேனில் ஏறி இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். மலேசியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் டைம் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இங்கே குறவு. எடுத்துக்காட்டுக்கு இப்போ மலேசியாவில் 9 மணினா இங்கே 8 மணி. ஜெயினா, இது மொத்தம் எவ்வளோ சொன்னீங்க? 1,50,000. 300 மலேசியா ரிங்கிட் கொடுத்தோம். 1,50,000 கொடுத்தாங்க. பாருங்க, சைபர் தான் நிறையா இருக்குது எல்லா நோட்டுலையும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? கமெண்ட்டை சொல்லுங்க. என்னப்பா சாப்பிடலப்பா. நாங்க நாசி பாடாங் போய் சாப்பிட போறோம். நாசி பாடாங் இங்க ரொம்ப ஃபேமஸ் நாசி பாடாங்க. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் நாசி வந்து பிணைங்களை வந்து நாசி கண்டா மாதிரி இங்க வந்து நாசி பாடாங். கரெக்டா சொல்லிட்டாப்ல. என்ன பஷீரண்ணா நிக்கிறியா? வாங்க. பஷீரண்ணா பத்தில எவ்வளோ ஸ்டைலா இருக்கா அப்படின்னு. இந்த வேணே எங்களை 2-3 நாளைக்கு சுற்றி காட்டுற வேணும். இந்த வேணை சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் காலை சாப்பாடு. இந்த கடைக்கு சாப்பிட வந்தீங்கன்னா கவனமாக இருங்க. தகரம் மண்டையில் பட்டுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. யார் மண்டையிலே பட்டு தான் தகரம் வளைஞ்சிருக்கு. தகரம் பத்திரம். Nasi padangnya petang ah? Tengah hari? Oh, sini nggak ada? Oke. இங்கே வந்தவொடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரோமிங் திறந்துக்கலாம். இன்டர்நெட் பிரச்சனை இல்லை. கைடுமே வைஃபை மாதிரி கொண்டு கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். லொந்தோங் பசீர்ண்ணா சாப்பாடு எப்படி? லொந்தோங் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நாசி கோரிங் மாப்பிள்ள, நாசி கோரிங் எப்படி இருக்கு? பாக்லீன் சாப்பாடு ஓகேயா? ini special. Tania. Ini வந்து telur. telur. முட்டை சாயாவா? வித்தியாசமாக தான் இருக்கேன். சாயாவில் முட்டை போடுறது இப்போ தான் பார்க்குறேன். என்ன ஜெயினால் எப்படி இருக்கு சாப்பாடு? நானும் ஒரு லொந்தவங்க தான் சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. நாசி கோரிங்கன்னு சொல்லியிருக்கு. ஷேர் பண்ணிக்கிற வேண்டியது அந்த வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தே ஐஸ்குள்ளே முட்டை போட்டிருக்கு. வித்தியாசமாக இருக்குல்ல? தே ஐஸ்குள்ளே முட்டை உள்ளுக்கு இருக்குது. கீழே இருக்குது. கீழே இருக்குது.
இந்த மாதிரி வண்டியெல்லாம் வருது. சொன்னது வித்தியாசமாக தான் இருக்கு. இது வந்து அது நக்கிறது வேற பக்கத்துல நான் ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் எதுக்குன்னு தெரியல. அது எப்படி பால் போட்ட தண்ணியில் நம்ம எலுமிச்சம்பழம் பிடிக்க முடியும்? தெரிஞ்சு போயிருவேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவை விட 1 மணி நேரம் குறைவு இந்தோனேஷியாவும் தாய்லாந்தும் ஒரே டைம். மலேசியாவில் இப்போ 10 மணிண்டா, இந்தோனேஷியாவிலையும் தாய்லாந்துலேயும் 9 மணி, 1 மணி நேரம் குறைவு. பெரிய பள்ளின்னு நினைக்கிறேன். இதான் மஸ்ஜித் பண்டார் பாடாங். பார்த்துக்குதுங்க, மஸ்ஜித் பண்டார் பாடாங். அதாவது இந்த பாடாங்க்கு இது ஒரு தேசிய பள்ளிவாசல் மாதிரி. நாட்டுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி, மாவட்டத்துக்கு ஒன்று இருக்கிற மாதிரி, மாநிலத்துக்கு ஒன்று. பாருங்கள், மஸ்ஜித் ராயா எவ்வளோ கலை நயத்தோடு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இப்போ பள்ளிவாசலை சுற்றி பார்த்துட்டு 2 ரக்காய் தொழுதுட்டு கிளம்புறோம். அடுத்து இந்த புக்கிட் டிங்கி போகிறோம். கெந்திங் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல. புக்கிட் டிங்கி போய் பார்ப்போம். ஊட்டி மலை மாதிரி. இன்னும் அதிகமாக ஓடுது. லோகர் டைம் வந்துச்சு. பள்ளியாசில் தொழுதுட்டு கொஞ்சம் பசி. நாசி பாடாங்க தான் சாப்பிடனேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசி. பீசாங் கோரிங், வாழைப்பழ பொரியல் சாப்பிட்டு கொஞ்சம் இளநீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இவ்வளோதான். அது வேறு வீடியோ, இது வேறு வீடியோ. சரியா? இப்போ உலகத்திலே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா, 2வது கனடா, 3வது அமெரிக்கா, 4வது சைனா. அந்த வரிசையிலே பார்த்தீங்கன்னா 14வது பெரிய நாடு இந்தோனேஷியா வரும். இது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நாசி பாடாங்க சாப்பிடும்போது அடுத்து சந்திப்போம். இதுனா வாழைப்பழத்தை உரிச்சிட்டு மாவு, சோள மாவு, அதில் கொஞ்சம் பெரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது. இது உள்ளுக்கு வாழைப்பழம் இருக்குது. சாப்பிடும்போது கொஞ்சம் வாழைப்பழம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பாடாங்கில் வந்து புக்கிட் டிங்கிங்கிற ஒரு இடத்துக்கு போகிற வழியில் ஒரு நீர்வீழ்ச்சி பாருங்க எப்படி இருக்குண்டு. அங்கே நம்ம கேமரன் மலை போகிற வழியில் லாத்தா கிஞ்சாங், லாத்தா இஸ்காண்டார் அந்த மாதிரி இருக்குது. குற்றலாம் மாதிரி இருக்குது. போகிற வழியில் உள்ள கடைகள், நான் வீட்டில் சொந்தமாக செய்கிற சாப்பாடு ஜாமாங்க. இதெல்லாம் மருந்து கலக்காத நல்ல ஜாமாங்க பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. Time 10 minutes. Distance 5.73 kilometers. Average pace 1 minute 42 seconds per. ஃப்ரெண்ட்ஸ், சாவடியான நீர்வீழ்ச்சி செம்மையாக இருக்குது. யாரும் குளிக்கலை, ஆனால் குளிக்கலாம் போல. கொஞ்சம் ஆழமாக தெரியுது, ஆனால் குளிக்கலாம். எங்கே வந்து கொட்டுது பாருங்க. முடியலாம் நினைக்கிறேன். எல்லாம் கலண்டு ஓடிடும் அடிக்கிற வேகத்துக்கு. வாங்க, தண்டவாளம், ரயில் ரோடு பக்கத்துலேயே, ரயில் ரோடு சூப்பராக இருக்குங்க. எங்கே
இல்லை குளிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆளாம், முடிஞ்ச அளவுக்கு போகலாம் நீங்கள். ஆனால் தலையை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மண்டையை வச்சா கலட்டிடும், முதல்ல முடியை கலட்டிடும், அப்புறம் உள்ளே எதையாவது கலக்கி விட்டுரும். இது பாடாங் புக்கிட் டிங்கி போகிற வழியில் உள்ள மியூசியம். இது மலாய் ட்ரெடிஷ்னல் முறைப்படி கட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த பாடங்களை பெரும்பான்மையான வீடுகள் கூட இந்த மாதிரி அமைப்பில் தான் கட்டியிருக்கு. மியூசியம் முஸ்தாமில் ஆரிஃபின். ஆமாம், பாடாங் புக்கிட் டிங்கி போகிற வழியில் இருக்குது. இன்னும் நாங்கள் புக்கிட் டிங்கி போகலை, கொஞ்சம் ஜேமாக இருந்துச்சு வர்ற வழியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மியூசியம் புஸ்தானில் ஆரிஃபினுக்கு உள்ளே உள்ளது. Kalau sempat Ibu Zainuddin masuk suku selain suku ayah Zainuddin melakukan ini tadi, Zainuddin akan dapat suku. Tapi kalau ini dapat gelar datu, memang lama prosesnya dulu. Gelar datu itu jauh hanya kemenakan. Kemenakan itu di Minang ini bertingkat-tingkat. Ada kemenakan di bawah dagu, ada di kemenakan di bawah dadu, ada kemenakan di bawah pari, ada kemenakan di bawah lutut. Kemenakan di bawah dagu, kemenakan kampung. Di bawah dadu yang satu suku, di bawah pari yang satu sekampung, di bawah lutut kalau mendapat gelar pertama maksudnya ada kemenangan yang di atas itu kemenangan berapa tapi orang Minang dan aku dadang bawah penghormatan kepada laki-laki Muslim minta itu berbeda. Misalnya sudah menunggu sudah menaruh jalan itu bukan dia menangkap itu bukan orang Minang itu dia keluar. ஸோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடந்தாக்கா எப்படி டெக்கரேஷன் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்கள், வித்தியாசமாக இருக்கு. பல்லாங்குழி. இது ஒரு இசைக்கருவி, இது ஒரு இசைக்கருவி. பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இதை வாடகை கூட எடுத்து போட்டு நீங்கள் வந்து படம் பிடிக்கலாம். எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். மியூசியம் பார்த்துட்டு வெளியே வர போகும்போது வண்டியை ரிவல்ஸில் எடுக்க போகும்போது அவர் அந்த அல்லூரில் விட்டுட்டார். எல்லாம் கற்றுனோம், ரொம்ப நேரம் கற்றுனோம். அவர் ரொம்ப நேரம் ரிவல்ஸ்லேயே வந்து கவனிக்காமல் விட்டுட்டார், ரொம்ப அசால்ட்டாக. சரி, இந்த பயலெல்லாம் உடனே வந்துட்டானுங்க. இந்த மரப்பலகையை உள்ளே விட்டு தூக்குவானுங்கன்னு நினைக்கிறேன், தூக்கி தள்ளிடுவோம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் துஆ பண்ணுங்க, நல்லபடியாக நாங்கள் வந்து சேர்றோம் நம்ம நாட்டுக்கு. நாங்கள் இன்னும் வெளியாக்கலை, வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்மளை இப்படி வந்தோம். தொங்கு பாலம், இந்த இடத்துல இருந்து அங்கிட்டு வீடு இருக்குது பாருங்கள், அங்கே போகிறதுக்கு தொங்கு பாலம். இடையில கொஞ்சம் தாவாக இருக்குது, தண்ணி மழை பெஞ்சா நல்லா தண்ணி ஓடும். ஆடுது பாருங்கள் தொங்கு பாலம். வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுக்க போகிறாரு. உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் தெரியுதா, இந்த லொங்காங்குள்ள அல்லூருக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்கள். இப்போலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு. இதுதானே அந்த ஒரு தைரியம் தான் இந்த பழைய ஆட்களுக்கு, கிராமத்து மக்களுக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுமத்ரா பாராட் பாடாங் வந்திருக்க போகும்போது நம்மளை ஏற்றிட்டு வந்த வண்டி உள்ளே போயிடுச்சு. அது அங்கே உள்ள பொதுமக்கள்லாம் சேர்ந்து உதவி செஞ்சு நல்லபடியாக வெளியாகி விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எல்லாம் நாசி பாடாங் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ஐட்டங்கள்லாம் பாருங்கள், படகு ஐட்டம் 20-25 ஐட்டத்தை வச்சு கலக்கியிருக்காப்புல. மலேசியாவில் நீங்கள் பல இடங்களில் சாப்பிட்ருப்பிய நாசி பாடாங், ஆனால் அந்த நாசி பாடாங்களே வச்சு சாப்பிட்றது இருக்க, அது ஒரு தனி சிறப்பு. சரி, ரொம்ப பசியாக இருக்குது, நாங்கள் முதல்ல சாப்பிட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாதாரண மலை, இது எரிமலை. எரிமலைக்கு போகலை, தூரத்துலேருந்து ஒரு வீடியோ மட்டும் செய்கிறோம். மேலே புகையை கக்குது பாருங்க. சின்ன இடத்துல கொஞ்சம் விவசாயம் பண்ணுறா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எரிமலை பாருங்க, இந்த மேலே கக்குது பாருங்க. நான் படத்தில் பார்த்தது தான், இதை ஃபஸ்ட் டைம் நேரடியாக பார்க்குறோம். ஆனால் முன்னால இல்லை, தூரத்துலேருந்து பார்க்குறோம். குச்சி ஓகே பாண்டி கொடுங்க, சாப்பிட்டு பார்ப்போம். குச்சி அதில் குட்டி போடுது. வாங்க, நல்ல பெரிய ஸ்ட்ராபெரியா பார்த்து அந்த இருக்கு அந்த பெருசு இல்லை, அது பெருசா. எங்க ஒன்று இருக்கு, வெட்டில டவுன் பவாங்க, அது இடையில டவுன் பவாங்க வேற போட்டு வச்சிருக்காங்க. இதுங்களா பெருசா இருக்கு. வெட்டாம அப்படியே வாயை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதான் இன்னும் ஃப்ரெஷ்ஷு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் பிடுங்கி கழுவி வச்சுருக்காங்க வண்டியில் சாப்பிட்றதுக்கு. இதை பற்றிலாம் பிஸ்மில்லா. நல்லா குழு குழுன்னு இருக்குது. ஏன்னா இந்த மலை பிரதேசத்தில் தான் இந்த ஸ்ட்ராபெரி பழம்லாம் விளையும், அதனால் அந்த இடமும் குழு குழுன்னு இருக்கும். குழு குழுன்ற இடத்துல தான் இந்த ஸ்ட்ராபெரி பழம் விளையும். பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், செக்கு மாடு நினைக்கிறேன், இந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் அவளை. கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தோம். இந்த இடம் கரும்புக்கு ஃபேமஸ்ஸு, கரும்புக்கு இந்த இடம் ஃபேமஸ்ஸு. இல்லை கல் மாத்தங்க இருக்குது ஸ்ட்ராங்கா. ஆண் மாடா பெண் மாடா இன்னும் தெரியலையா? கரும்பு தோட்டம் அதிகமாக உள்ள இடம். நாட்டு சக்கரை மாதிரி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஊலா மலாக்கா டாப்பு ஊலா டாப்பு கச்சான். Itulah tebu jusai. Wah, wangi ya, sedap. Gula Melaka. Ya. Tempat gula Melaka kan. Oh. Tapi pokok dia bisa lagi. Kalau itu kan dari Nira. Oh. Nira kan. Nira now kan. Nira tahu. Kalau kita dari ini dari tempat kebun ni bang. Dah karbon tu பின்னாடி இருக்கு. Tebu ni semuanya enggak ada yang terbang. Dari pucuk tebu dia lagi makan kerbau nanti. Air dia tu jadi gula. Tebu macam tu kita jemur dah kering nanti bahan bakar buat gula. Jadi kayu api dia abu pembakaran kita campur dengan kerbau, baliknya ke bajan. Okey. Semua guna enggak ada yang kebuang. கம்மட்டு வாசனையாக இருக்குது. ஒரு கிலோ வாங்கிட்டு போயிட வேண்டியது வீட்டுக்கு, வேறு வழி இல்லை. நிறைய கல் மாதிரி இருக்குண்ணே, தட்டி பாருங்க. அப்படியே ஏறி உட்காருங்க மேலே. பரவாயில்ல, இந்த ஒரு அழிஞ்சு வர்ற ஒரு இதை வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்க.
அது இந்த மாதிரி கிராமங்களுக்கு வரும்போது நம்மளுக்கே தெரியுது பாருங்க. அப்போ இந்த மாதிரி செக்கு சுற்றுறது வந்து இந்தோனேஷியாவிலையும் பாரம்பரியமாக இருக்கு போல. அப்போ பில்லி துவா எனக்கு 2 வாங்கியாச்சா? கண்ட இடத்துல இப்படி குப்பையை போடக்கூடாதுண்ணே. என்னென்ன நீங்கள் எல்லாமே மானிஷாக தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே மானிஷாக தான் இருக்குது. சும்மா மானிஷ் திம்பாட் சீனி இந்த பில்லி gula melaka dengan kacang. இது 2 வாங்கியிருக்கோம். கடலை மிட்டாய், நாட்டு சக்கரை. பா 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 அதுக்கு தெரிஞ்சு போச்சு இது உண்மையான மாடு இல்லை அப்படின்ட்டு. பதில் சொல்ல மாட்டேங்குது. பா தெளிவான மாடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எலெக்ஷன் நடக்குது இங்கே சுமத்ரா பாராட்டில். அதான் நெட்டுக்கு பேனர் இருக்குது. சும்மா பேக் மாதிரி ஹேண்ட் பேக்கு. இந்த ஐஸ் பெட்டிலாம் ஒட்டுறது ஒரு நினைவாக இருக்கும். பேனா இதெல்லாம் காய் மானிஷ் பட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பட்டை. ஆனால் வாசனை இல்லை. சுத்தமாக வாசனை இல்லை. இது இந்தோனேஷியாவில் ஃபேமஸான பழம். நீ buah nama salah. Buah salah. இது இந்தோனேஷியா பழம் தான். சோஃபி வந்ததுக்கு நினைவுச்சு நம்ம அந்த டிஷர்ட்டு, கீ செயின். இந்த இடத்துக்கு பேர் புncak Lawang. பாருங்க சுற்றி மலைகளுக்கு நடுவில் லேக் ஏரி மாதிரி. வீடியோலுமே அங்கே நிறையா இருக்குது கீழே சுற்றி. நல்ல வியூவு. மலை மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் குளுண்டு இருக்கு. எவ்வளோ வீடு இருக்கு பாருங்க கீழே இந்த ஏரியை ஒட்டி. பஷீர் என்ன சொல்லுங்க, இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பேரை. வலைக்கம் சலாம். இருக்கிறது வந்து புன்சாக் லவாங். லவாங் மாடாங்கில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்தாக்க புன்சாக் இருந்து. ஓகே. இந்த பார்த்துலாட்டி இங்கே ஒரு அவ்வளோ ஒரு உயர்ந்தமான இருந்த இடத்துல ஒரு ஏரி. தாசே இங்கிலீஷில் சொல்லுங்க. லேக் உலக லெவலில் பார்க்குறாங்கல்ல. புன்சாக் லவாங். இந்த இடத்துக்கு பேர் இந்தோனேஷியா. ஓகே. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க. ஓகே, வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்க. அதை நான் சொல்கிறது எப்போவுமே. சூப்பரான இடம். நான் எப்போவுமே நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. வரும்போது அதை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதுதான். எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு அந்த இடத்துக்கு போகவே மனசு வருது இல்லையே. அது என்ன காரணம்னா அதுக்கு அங்கேயே தங்கிடணும் போலே தோணுது. அதுக்கு நீங்கள் வந்து இந்த இயற்கை காட்சியை இயற்கையை ரசிக்கிறீங்க, ரொம்ப இயற்கை மக்களை ரசிக்கிறீங்க. ரொம்ப ஆழமாக உள்ளே போயிடுறேன். ரைட். அப்பா அம்மா அப்படின்னு முகம் தெரிஞ்சா பழிச்சுன்னு. அதுக்கப்புறம் பார்க்கறதெல்லாம் பழிச்சுன்னு தெரியுது.
இங்கே கொஞ்சம் அழகா தெரியுற மாதிரி இருக்கு சட்டையெல்லாம்.